அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஒவ்வொரு நாளும் மிக இலகுவான முறையில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பெருமதியான திக்ரை பார்க்க போகின்றோம். இந்த திக்ர் மிகவும் சிறிய மிக இலகுவான திக்ராகும். ஆனால் இந்த திக்ரை கடைப்பிடிப்பவர்கள் நம்மில் மிகவும் குறைவு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த திக்ரை ஒருவர் முறையாக ஒவ்வொரு நாளும் கடைப்பிடித்து வந்தால் ஒவ்வொரு நாளும் அவருடைய மறுமை நாளினுடைய தராசினுடைய நன்மை தட்டின் இடை கிட்டத்தட்ட 2500 நன்மைகள் அதிகரிக்கின்றனவாம். அத்தனை மகத்துவமான திக்ர் பற்றி பார்க்க போகின்றோம். இது தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் அபூதாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 4406வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் விவரங்களை அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது, ஒருவர் தூங்கச் செல்வதற்கு முன்னர் சுபஹானல்லாஹ் 33 தடவைகளும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகளும், அல்லாஹு அக்பர் 34 தடவைகளும் ஒருவர் கூறினால் அவருக்கு மறுமை நாளினுடைய நன்மை தராசில் 1000 நன்மைகள் எழுதப்படுமாம். அதேபோல கடமையான ஃபர்லான 5 தொழுகைகளுக்கு பின்னர் ஒருவர் சுபஹானல்லாஹ் 10 முறையும், அல்ஹம்துலில்லாஹ் 10 முறையும், அல்லாஹு அக்பர் என்று 10 முறையும் கூறிவிட்டால் அவருக்கு 1500 நன்மைகள் எழுதப்பட்டு விடுமாம். எனவே ஒரு நாள் நிறைவு பெறும்போது இந்த திக்ர்களை நாங்கள் முறையாக ஓதினோமேயானால் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் நம்முடைய தராசில் மிக இலகுவான முறையில் 2500 நன்மைகள் கிடைத்துவிடும். எனவே மிகச்சிறிய இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஓதி வாருங்கள். இது பற்றி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மக்கள் கேட்டபோது, அதாவது ஏன் இது மிகவும் இலகுவான திக்ராக இருந்து கொண்டும் மக்கள் இதை கடைப்பிடிப்பதில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுரைத்தார்கள், இது மிக இலகுவான திக்ராக இருக்கின்றது. இது ஓதுவதற்கு சிரமமே கிடையாது. ஆனாலும் இவர்கள் உறங்குவதற்கு முன்னர் ஷைத்தான் அவர்களை இதை ஓத விடாமல் உறங்க வைத்து விடுகின்றான். அதேபோல தொழுகையில் ஓத நினைத்தாலும் தொழுகை முடிவதற்கு முன்னர் ஷைத்தான் நம்முடைய வேலைகளை நினைவூட்டி தடுத்து விடுகின்றான் என்று கூறினார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு வழி கொடுக்காமல் நம்முடைய திக்ரை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி இன்ஷா அல்லாஹ் இலகுவான முறையில் 2500 நன்மைகளை அடைந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.